ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கேரளா ஸ்பெஷலான குல்கி சர்பத் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து புளிப்பு, காரம், ஸ்வீட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கலாம். அது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ஊறிடும் சப்ஜா சீட்ஸு. ஒரு 10 நிமிஷத்துலேயே சப்ஜா சீட்ஸு உரிச்சு ஒரு லெமன் எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிற லெமனை சேர்த்துக்கலாம். இது நல்லா லைமுக்கு ஃப்ரெஷ் ஸ்மெல் கொடுக்கும். அது கூட ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த கிளாஸில் போட்டுக்கலாம். அது கூட ஊற வச்ச சப்ஜா சீட்ஸும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாதி லெமன் ஜூஸ் இருக்குதுல்ல, அது அந்த கிளாஸில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். ஒன் பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது இன்னொரு கிளாஸ் எடுத்து இப்போ இது குலுக்க போகிறேன். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது கிளாஸ் வந்து கிளாஸ்குள்ளே போகிற மாதிரி கீழெல்லாம் ஷேக் ஆகக்கூடாது, தண்ணியெலாம் கீழே ஊற்றக்கூடாது. ஸோ இப்போ நல்லா ஷேக் பண்ணலாம். ஒரு கிளாஸ் எடுத்து குலுக்கி வச்ச குல்கி சர்பத்தை இந்த கிளாஸில் சேர்த்துக்கலாம். டெக்கரேஷனுக்கோசரம் ஒரு லெமன் எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கலாம். சூப்பரான குல்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.